ஹலோ ஆல் இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் தாங்க. பொங்கல் வந்துட்டு நார்மலா நம்ம செய்யும்போது இந்த மாரி பருப்பை வறுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பிளா வைக்கணும்னு சொன்னதுனால வந்துட்டு அரிசி கஞ்சி தான். யூசுவலாகவே இது வந்துட்டு எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, யாருக்காவது உடம்பு சரியில்ல, ஃபீவர் அப்படி இல்லைன்னா வயிறு வலி அந்த மாரி இருந்தால் மட்டும் தான் செய்வாங்க. பட் எங்க வந்து பாப்பாவுக்கும் சரி, எங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்குங்கிறனால 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மதியானம் லஞ்சாவே இத எடுத்துக்குவோம். இதுக்கு வந்துட்டு நான் அரிசி வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு சீரகம், அப்புறம் கொஞ்சமா வெந்தயம், சுக்கு பொடி கொஞ்சமா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 2 வெள்ள பூண்ட நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிய போட்டு வேக வச்சுருவேன். ஒரு 5 விசில் வெந்ததுக்கப்புறம், இப்படி இந்த மாரி தயிர் ஊத்தி நல்லாவே மசிச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி சாப்பிடுவோம். இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்துட்டு வெள்ளைப்பூடு துவையல் அப்படி இல்லைன்னா மாங்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் காலைல வச்ச சாம்பார் தான் வச்சுருந்தேன். கையோடயே இடியாப்பம் திரிக்கிறதுக்காக களைஞ்சு காய வச்சுட்டு கிரைண்டரையும் போட்டாச்சுங்க. நீங்க இந்த கஞ்சி எப்படி செய்வீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.